இந்த வீடியோவில் இருப்பாய்வில் எடுத்துக்காட்டு 1 பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணக்குகளின் இருப்புகளை கண்டறிந்து அவை இருப்பாய்வில் பற்று பத்தியில் இடம்பெறுமா அல்லது வரவு பத்தியில் இடம்பெறுமா என காட்டுக. அதாவது இருப்பாய்வில் பற்றில் வருமா வரவில் வருமா அப்படின்னு சொன்னால் போதும். இதில் அது முதல்ல பாருங்கள், பற்பல கடனாளிகள். இதில் அந்த படிவத்தில் அந்த ஃபார்மெட்டில் எழுத சொல்லலை, பற்றிருப்பா வரவிருப்பான்னு சொன்னால் போதும். இப்போ பற்பல கடனாளிகள் என்ன? பற்பல கடனாளிகள்னால் நம்ம கடனுக்கு ஒருத்தங்களுக்கு விற்பனை பண்ணியிருப்போம், அதுக்கு பணம் அவங்க தர வேண்டியிருக்கு, அவங்கள கடனாளிகள்னு சொல்லலாம். பற்பல கடனாளிகள், சன்ட்ரி டெட்டார்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவங்க நமக்கு சொத்தெல்லாம் பற்று. அதனால் கீழே பாருங்கள், தீர்வில் அதே மாதிரி வரிசை எண், அந்த படிவம் வரிசை எண், கணக்கு பெயர், பற்று இருப்பு, வரவிருப்பு. அமௌண்ட்டு கொடுக்கல, பற்று வரவுன்னு எழுதுனா போதும். இதில் தான் ஃபார்மெட் எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். படிவம் பண்ணால் வரிசை எண், கணக்கின் பெயர், பற்றிருப்பு, வரவிருப்பு, இதான் படிவம். இந்த படிவத்தில் வரிசை எண்ணில் 1ன்னு போட்டு 1வது என்ன? பற்பல கடனாளிகள். பற்பல கடனாளிகள் நமக்கு வர வேண்டிய பணம், அது சொத்தும் செலவும் பற்றில் எழுதுனால பற்றிருப்புல பற்றுன்னு எழுதிருங்க. 2வது பற்பல கடனீந்தோர். பற்பல கடனீந்தோர்னால் நமக்கு கடன் கொள்முதல் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, நமக்கு பொறுப்பு. இப்போ பொறுப்பும் வருமானமும் அப்படின்னா வரவில் எழுதணும். இது பற்பல கடனீந்தோர் பொறுப்பு. அதனால் 2வது வரிசையில் 2ன்னு போட்டு பற்பல கடனீந்தோர்னு போட்டு வரவில் எழுதணும். ஏன்னா நமக்கு பொறுப்பு, நம்ம அவங்களுக்கு பணம் திரும்பி கொடுக்கணும். ஓகேங்களா? 3வது கைரொக்கம். கைரொக்கம் சொத்து, அப்போ பற்று எழுதணும். 3வது கையிருப்பு பற்றுன்னு எழுதிடுங்க, பற்று பகுதியில். அடுத்து நாடு வங்கி மேல்வரை பற்று. வங்கி மேல்வரை பற்று, வங்கி இருப்புனா நமக்கு சொத்து. வங்கி மேல்வரை பற்றுனா வங்கியில் நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதை பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அது லோன் வாங்குற மாதிரி தான். அதை நம்ம திரும்ப நம்ம அவங்களுக்கு செலுத்தணும், நமக்கு லைபிலிட்டி, அது பொறுப்பு. அதனால் வரவு எழுதணும், பொறுப்பு. ஓகே, வங்கி மேல் 4 வங்கி மேல்வரை பற்ற வரவு எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 5 சம்பளம். சம்பளன்றது ஒரு செலவும் சொத்தும் பற்றில் எழுதணும். இப்போ செலவுன்றதுனால பற்றில் சம்பளம் போட்டு பற்றில் எழுதிடும். ஓகேங்களா? அடுத்து தள்ளுபடி அளித்தது. தள்ளுபடி அளித்தன்னு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்தோம், டிஸ்கவுண்ட் அலவுடு. அப்புறம் தள்ளுபடி கொடுத்தது நமக்கு செலவு, நம்மளை பொறுத்தளவில். அதனால் தள்ளுபடி அளித்ததுன்னு செலவும் சொத்தும் பற்றில் எழுதணும்ல. இப்போ செலவுன்றதுனால பற்றில் எழுதுங்க, தள்ளுபடி அளித்தது பற்றுன்னு எழுதிடுங்க, பற்று பகுதியில். அடுத்து என்னன்னா பொறியந்திரம். பொறியந்திரம்னு ஒரு நமக்கு சொத்து, அது இயந்திரமெல்லாம். அதனால் சொத்தும் செலவும் பற்று, அதனால் பொறியந்திரம் பற்று எழுதிடுங்க. அடுத்து அரைகலன். அரைகலனும் ஒரு சொத்து தான், அரைகலனை பற்று எழுதணும். ஓகேங்களா? 8 அரைகலன் பற்று, அவ்வளோதான். ஓகேங்களா? அதோட கணக்கு முடிஞ்சு. ஈஸியாக பற்றா வரவுன்னு தெரிஞ்சால் போதும், இந்த சம ஈஸியாக செஞ்சிடலாம். எடுத்துக்காட்டு 2யும் பார்த்துருவோம். 2ல் பாருங்கள், மோட்டார் வாகன பொருட்களை விற்பனை செய்யும் ராஜ் என்பவரது ஏடுகளிலிருந்து 2017 மார்ச் 31ஆம் நாளன்று எடுக்கப்பட்ட கணக்குகளின் பின்வரும் இருப்புகளிலிருந்து இருப்பாய்வு தயாரிக்கவும். அதாவது லெட்ஜர், அந்த பேரேடுலேருந்து இருப்புகளை எடுத்து எழுதுறது தான் இருப்பாய்வு. பேரேடுகளிலிருந்து நம்ம இந்த இருப்புகளை பற்றிருப்பு பற்றுலையும் வரவுலையும் எழுதினோம்னா கரெக்டாக டோட்டல் பற்று வரவும் கரெக்டாக டேலி ஆகும். அப்போ தான் நம்ம பார்த்துருக்க கணக்கு கரெக்டுன்னு அர்த்தம். கரெக்டாக ட்ரையல் இருப்பாய் தயார் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். லெட்ஜரும் கரெக்டாக தயார் பண்ணி பற்று வரவு கரெக்டாக எடுத்து எழுதி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல கை ரொக்கம் 5500. கை ரொக்கம்னா சொத்தும் செலவும் பற்றுன்னு எழுதுன்னு சொல்லியிருக்கேன். கை ரொக்கம் அதாவது தீர்வுன்னு போட்டுட்டு ராஜுவின் ஏடுகளில் ஹெட்டிங் போட்டுறணும். 31/3/2017 நாளைய இருப்பாய்வு, இதான் ஹெட்டிங். ராஜுவின் ஏடுகளின்னு போட்டுட்டு 31/3/2017 நாளைய இருப்பாய்வுன்னு போட்டு மாதிரி படிவம் பாருங்கள். வரிசை எண், கணக்கின் பெயர், பேரெட்டு பதிவு எண், பற்று இருப்பு, வரவிருப்பு. 1 வரிசை எண் 1ல் கைரொக்கம். கைரொக்கம் சொத்து, நமக்கு சொத்து பற்று எழுதணும். செலவும் சொத்தும் பற்று எழுதணும். கையிருப்பு சொத்துன்றனால பற்று எழுதிட்டோம். 2வது என்ன இருக்குது பாருங்கள், பெற்ற தள்ளுபடி. பெற்ற தள்ளுபடின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நம்ம பெற்ற தள்ளுபடி நமக்கு வருமானம், அது. அதனால் நமக்கு டிஸ்கவுண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், அது பெற்ற தள்ளுபடி வருமானம். அதனால் வருமானத்தை வருமானத்தையும் பொறுப்பையும் வரவில் எழுதணும். இது வருமானம், பெற்ற தள்ளுபடி வருமானம்ன்றதுனால வரவில் எழுதிட்டோம். அடுத்து கடனீந்தோர். கடனீந்தோர்னால் கடன் கொள்முதல் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு பணம் நம்ம திரும்பி கொடுக்கணும், நமக்கு பொறுப்பும் வருமானமும் வரவில் எழுதணும். கடனீந்தோர் பொறுப்புன்றதுனால வரவில் எழுதுங்க. கடனீந்தோரை வரவில் எழுதியாச்சு.
அடுத்து கட்டிடம், கட்டின்றது சொத்து, சொத்தும் செலவும் பற்றில் எழுதணும்ல. அப்போ கட்டிடம் சொத்துன்றதுனால பற்று எழுதுங்க. கட்டடம் 4 கட்டடம் போட்டு சொத்தில் பற்று பயிரில் 50,000 எழுதிடுங்க. தொடக்க சரக்கிருப்பு அது சொத்து, ஸ்டாக்கு சொத்து, அதனால் பற்று எழுதி விட்டுருங்க. தொடக்க சரக்கிருப்பு 6,000 பற்று எழுதி விட்டுருங்க. அடுத்து வந்து நேரடி செலவுகள், செலவுனாலே ரைட்டுங்களா அது பற்று தான். அதனால் செலவுகள் நேரடி செலவுகள் பற்று எழுதி விட்டுருங்க. நேரடி செலவுகளை பற்றில் 5,000 எழுதி விட்டுருங்க. 7 என்னென்னா வெளித்தூக்கு செல்கூலி, அதாவது விற்பனை பண்ணி அதை வெளியே அவங்க எடுத்துக்கொண்டே அவங்க இடத்துக்கு கொடுக்கறதுக்காக ஏற்படுற கூலி நம்மளே கொடுக்குறோம், கம்பெனியே கொடுக்குது. அதுக்கு அந்த கூலி வந்து செலவு தான் நமக்கு. நம்ம விற்பனை பண்ணி உங்கள் இடத்துலையே நாங்கள் நீங்கள் வாங்கின பொருளை உங்கள் இடத்துல உனக்கு கொடுக்குறோம், அதுக்கான செலவு நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ கம்பெனிக்கு அது செலவு. அதனால் கூலி வெளித்தூக்கு கூலி அப்படின்னாலே நம்ம செலவு. அதனால் செலவு பற்று எழுதணும். வெளித்தூக்கு கூலி 7வது பற்றில் 3,500 போட்டுருங்க. அடுத்து முதல்ன்றது ஓனரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனியை பொறுத்தவரை ஓனர்கிட்ட கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான். அதனால் ஓனருக்கு இந்த முதல்ல திரும்பி கொடுக்கணும். லாபம் வந்தால் லாபத்தை சேர்த்து கொடுக்கணும், நஷ்டம் வந்தால் நஷ்டத்தை கழித்து திரும்ப அவர் கொடுக்கணும். அதனால் அவர் போட்டிருக்க முதல் வந்து கம்பெனிக்கு ஒரு பொறுப்பு, அதாவது ஒரு லையபிலிட்டி. திரும்ப கொடுக்கணும். முதலாளிகிட்ட வாங்கின பணத்தை கேபிட்டல் வந்து ஓனர் திரும்பி கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்பு. அதனால் லையபிலிட்டி பொறுப்பு. அதனால் என்ன செய்யணும், பொறுப்பும் வருமானம் வரவில் எழுதணும். இங்கே முதல் பொறுப்புன்றதுனால வரவு சைடு எழுதிருங்க 45,000. அது கொள்முதல்ன்றது ஒரு செலவு. கொள்முதல்ன்றது செலவும் சொத்தும் பற்று எழுதணும்ல. கொள்முதலாக பற்று எழுதி விட்டுருங்க. அடுத்து விற்பனை. கொள்முதல் செலவுன்னு வைக்கிறதுனால விற்பனையை வரவு சைடு வைக்கணும். அதனால் விற்பனை எப்பயுமே வரவு, கொள்முதல் எப்பயுமே பற்று, கொள்முதல் திருப்பம் வரவு, விற்பனை எப்பயுமே வரவு, விற்பனை திருப்பம் பற்று. இங்கே கொள்முதல் கொடுத்துருக்காங்க, கொள்முதலை பற்றில் எழுதிட்டோம். செலவுன்றதுனால விற்பனை வரவு, வருமானம்ன்ற கான்செப்ட் படி வரவு அது அதனால் விற்பனை வரவு சைடில் எழுதிடுறோம். ஓகேங்களா. இப்போ ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 1,19,700 வரும், அங்கிட்டும் 1,19,700 வரும். அப்போ இருப்பாய்வு டோட்டல் சரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 5 இருப்பாய்வு பொறுத்தளவில் பற்று இருப்பா வரவு இருப்பான்னு கரெக்டாக பார்த்து எழுதிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக அந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். தேங்க்ஸ்.